என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாம் பரீட்சைகளை சந்தித்து தான் ஆக வேண்டும் என்பதை தியானித்து வருகிறோம். இந்த நாட்களில் நமக்கு வருகிற எந்த பரீட்சையிலையும் ஜெயிக்க தேவன் கிருபை தருவாராக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 13:6 நாங்களோ பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அல்லவென்பதை அறிவீர்கள் என்று நம்புகிறேன். நாங்கள் பரீட்சையிலே நிற்கிறோம், பரீட்சையை அட்டன் பண்ணுறோன்றாரு இந்த பவுல் அப்போஸ்தலர். அப்போ ஒவ்வொரு நாளும் நிறைய சப்ஜெக்ட்ஸில் இந்த பரீட்சை வரும். அப்போ இந்த பரீட்சையை நம்ம ஒரு நாளும் அவாய்ட் பண்ண முடியாது, கூடாது. எனக்கு இந்த பரீட்சையே வேணாம் அப்படின்னா நம்ம மேல் வகுப்புக்கு போக முடியாது. எத்தனை நாள் நம்ம குறுக்கு வழியை போக முடியும்? அதனால் பரீட்சை அட்டன் பண்ணி தான் ஆகணும். அப்போது என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் நமக்கு பரீட்சை வரும் அப்படின்றதான் நேற்று உங்களோட சொன்னேன். முதலாவது அன்புக்கு வந்த பரீட்சை. அன்புக்கு வந்த பரீட்சையில் நம்ம ஜெயிச்சு தான் ஆகணும். ரெண்டாவதாக இன்னைக்கு இன்னொரு விஷயத்துலையும் நமக்கு பரீட்சை வரும், ஒவ்வொரு நாளும் வருங்க. இந்த பரீட்சை என்ன சப்ஜெக்டில்? ஆதியாகமம் 22 முதல் வசனம் 2 வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவன், இதோ அடியேன் என்றார். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். பாருங்க, 3 வசனத்துல ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து ஒருவேளை நைட்டு பேசியிருக்கலாம். ஆபிரகாம என்னுடைய சிநேகிதன் என்று சொன்னார் இல்லையா, அதனால் நைட்டு பேசியிருக்கலாம். ஆண்டவர் பாருங்க பேசி, அவர் எப்போ காலைல உன் பையனை கூப்பிட்டு போயிருப்பா, மோரியா தேசத்துக்கு போ, அங்கே நான் காட்டுற மலையின் மேலே அவனை பலி செலுத்திடு, தகன பலி தான் செலுத்தணும் அப்படின்றாரு. உடனே பாருங்க, இவர் ஏதாவது ஒரு வார்த்தை, என்ன ஆண்டவரே நான் தானா, நீங்கள் தப்பான அட்ரஸ்க்கு வந்துட்டீங்களா, ஆண்டவரே ஈசாக்கா இல்லைன்னா இஸ்மவேலா வேணா சொல்லுங்கள், இஸ்மவேலா வேணா நான் வேணா ட்ரை பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் அடுத்த ஆப்ஷன் வைக்கவே இல்லை. ஏன்னா கீழ்ப்படிதலில் வரும் பரீட்சை, ஒவ்வொரு நாளும் நம்முடைய கீழ்ப்படிதலுக்கு பரீட்சை வரதா செய்யும். இது 2வது சப்ஜெக்ட். கீழ்ப்படிதலில் வருகிற பரீட்சை இருக்குது பாருங்களேன், இதை நம்ம எல்லாரும் அட்டன் பண்ணி தான் ஆகணும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் கீழ்ப்படுகிறோமான்னு கர்த்தர் சில டெஸ்ட்டை வச்சுக்கிட்டே இருப்பார். டெய்லி இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணி தான் ஆகணும். நேற்று தான் நான் கீழ்ப்படிஞ்சிட்டேனே, அது நேற்று. இன்னைக்கு அப்போது மிட் டேர்ம் டெஸ்ட்டும் வரும், குவார்ட்டர்லி டெஸ்ட்டு வரும், ஹாஃப் இயர்லி எக்ஸாமுன்னு அட்டன் பண்ணி தான் ஆகணும். இல்லை நான் தான் குவார்ட்டர்லி எழுதிட்டேனே, பாஸ் பண்ணி அடுத்த கிளாஸுக்கு அனுப்பிட முடியுமா அப்படின்னா முடியாது. பாருங்கள், நான் சமீபத்தில் ஒரு பேங்க்கில் நான் பார்த்தேன், இந்த மாதிரி ஒரு வேக்கன்சி இருக்குது அப்படின்னு போட்டிருந்தாங்க. அந்த வேக்கன்சி இருக்குன்னு போட்டதுக்கு கீழே நாட் அப்ளிகபிள் ஃபார் கொரோனா பேட்ச். அப்போ நான் என்னை ரொம்ப சிந்திக்க வைத்த ஒரு காரியம் என்னென்னா, கொரோனாவில் +2 முடித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணக்கூடாது. ஏன்னா எக்ஸாமே எழுதாமல் +1 +2 10th அவங்க பாஸ் பண்ணி விட்டுட்டாங்க. அப்போது இருந்த முதலமைச்சரை சில மாணவர்கள்லாம் ரோட்டில் நின்று பூவெல்லாம் அவர் மேலே போட்டு எங்கள் முதல்வர் அப்படின்லாம் கோஷம் போட்டு ரொம்ப வாழ்த்துனதெல்லாம் நியூஸ் பேப்பர்லேயும் டிவிலையும் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஆனால் அன்னைக்கு வாழ்த்துனாங்க, அவர்களுடைய வேலைவாய்ப்பு ஒரு கேள்விக்குறியாக இருந்ததை பார்க்கும்போது நான் வருத்தப்பட்டேன். என்ன காரணம்னா, கொரோனா பேட்சா அப்படின்னு சொல்லி அவங்கள கொஞ்சம் தாழ்வாக பார்க்குறாங்க. காரணம் என்ன தெரியுமா? பரீட்சை எழுதாமல் நீ மேலே வந்துட்ட, பரீட்சை எழுதாமல் நீ ஏதோ உன்னுடைய வாழ்க்கையில் நீ மேலே வரணும்னு தீர்மானம் பண்ணிட்ட. இது கவர்மெண்ட்டே வழிவகுத்தாலும் அதற்கு பின்பு அதில் ஒரு பிளாக் மார்க் இருக்க தானே செய்யுது. கீழ்ப்படியாமல் இந்த பரீட்சையை அட்டன் பண்ணாமல் நம்மளால் அடுத்த நிலைக்கு போக முடியாது. இதை கேட்டுட்ருக்கிற பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் கீழ்ப்படிதல் என்ற பரீட்சையை ஒவ்வொரு நாளும் அட்டன் பண்ணுங்க. ஆண்டவர் பைபிள் படிக்கும்போது சில காரியத்தை சொல்லுவார், ஜோம் பண்ணும்போது உணர்த்துவார், தேவனுடைய ஊழியக்காரங்க மூலமாக கர்த்தர் பேசுவார். நம்ம நிறைய நேரம் நம்முடைய மாம்சத்துக்கு இடம் கொடுத்து தேவனுடைய வார்த்தையை புறந்தள்ளுறோம்ல, நான் கீழ்ப்படிய முடியாதுன்ற ஒரு கட்டத்துக்கு வரோம்ல, இதுக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சால் இந்த உலகத்தில் வாழ முடியுமா அப்படின்னு சிலர் கேள்வி கேட்கிறது உண்டு. பிரியமானவர்களே, கேள்வி கேளுங்கள். கர்த்தர் நம்ம கீழ்ப்படுகிறோமா அப்படின்றத சோதித்து பார்க்கிறார். யாத்திராகமம் 16 4வது வசனம். யாத்திராகமம்
16:4 அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வருஷிக்க பண்ணுவேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கும் வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும். அதனால் அவர்கள் என் நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன். என் வார்த்தையின்படி செய்வாங்களா செய்ய மாட்டாங்களான்னு நான் சோதிப்பேன். கர்த்தர் டெஸ்ட் பண்றாரு. அவர் நம்மளை சோதித்து பார்க்கிறார். பிரியமானவர்களே, எந்த விதத்தில் தெரியுமா? கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லிட்டு நம்ம அதுக்கு கீழ்ப்படுகிறோம் அப்படின்றத பார்ப்பார். எனவே கீழ்ப்படிவோம். எரேமியாவை பார்த்து ஒரு கூட்டம் மீதி இருக்கிறவங்க சொல்கிறாங்க, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுங்கன்னு. உடனே எரேமியா சொல்கிறார், இப்படியெல்லாம் நடக்கும், நீங்கள் எங்கேயே இருங்க அப்படின்னு. உடனே அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, எனக்கு ரொம்ப என்னை தொட்ட வார்த்தை என்னென்னா, உன் தேவனாகிய கர்த்தர் சொல்கிற காரியம் நன்மையோ தீமையோ நாங்கள் கீழ்ப்படிவோம். என்ன அழகான வார்த்தை! இன்னைக்கு அந்த மனநிலை இந்த வார்த்தை கேட்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவை. கீழ்ப்படிவோம், எல்லாத்துக்கும் கீழ்ப்படிவோம், என்ன சொன்னாலும் கீழ்ப்படிவோம். கீழ்ப்படிய மாட்டேன் அப்படின்னு தயவு செய்து எந்த காரியத்தையும் பெண்டிங் போடாதீங்க. அன்னைக்கு கீழ்ப்படிஞ்சிருங்க. மன்னிப்பு கேட்க சொல்கிறாரா, மன்னிப்பு கேளுங்க, குறைஞ்சிட மாட்டோம். நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே உமக்கு தான் நான் கீழ்ப்படிவேன். அது மாத்திரமல்ல, மன்னிக்க சொல்கிறாரா, மன்னிச்சிருங்க. ஏதோ ஒன்று கர்த்தர் உங்ககிட்ட இன்றைக்கி பேசிகிட்டு இருந்தார்னா கீழ்ப்படிவோம். அந்த ஆபிரகாமுடைய கீழ்ப்படுதலை பார்த்தீங்கன்னா, கேள்வி கேட்காம கீழ்ப்படுகிறார். ஏன் ஆண்டவரே நான் தான் கிடச்சினான்னு கேட்டாரா? சரி ஆண்டவரே நான் கீழ்ப்படுகிறேன், ஆனால் இப்போ இல்லை, இன்னொரு 10 வருஷம் கழித்து அவனை போய் நான் பலி செலுத்தட்டுமான்னு கேட்டாரா? இல்லை. அப்போ அடுத்த நாள் அந்த 3வது வருஷத்தில் ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேனங்க. அதிகாலையில், ஏன் கொஞ்சம் லேட்டாக போடுறோமே? அவர் சொல்லிட்டார்னா நான் உடனே கீழ்ப்படிவேன். இன்றைக்கும் இந்த கீழ்ப்படிதலை தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். கீழ்ப்படிவோமா? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும், ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலே உத்தமம். உபாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். உபாகமம் 8:2, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும் படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும் படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நினைப்பாயாக. நீ என் வார்த்தையை கீழ்ப்படிவியோ படிய மாட்டியோன்னு சோதித்து பார்க்கிறார். இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாய் உபாகமம் 8:2 குறித்து கொள்வோம். உபாகமம் 8:2, அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவோம். இந்த டெஸ்ட்லையும் நீங்கள் பாஸ் ஆக நான் அன்போடு வாழ்த்துக்கிறேன். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு வருகிற இந்த பரீட்சையில் நின்று ஜெயிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படியணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, சொல்லித்தரீங்க. நாங்கள் நிறைய நேரம் கீழ்ப்படிதலில் குறை வச்சிடுறோம், தவறி விடுகிறோம். எங்களை மன்னியும் ஆண்டவரே. நன்மையோ தீமையோ நாங்கள் கீழ்ப்படிந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. இந்த வார்த்தையை கேட்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். தொடர்ந்து பரீட்சையில் நின்று ஜெயிக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.